சென்னையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஜெயலலிதா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக முதலமைச்சராக நாளை பதவியேற்க உள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை 7 மணிக்கு நடைபெற்றது. அதில் அக்கட்சியின் 144 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அதிருப்தி தேமுதிக எம்எல்ஏக்கள் 7 பேர் ஆகியோர் பங்கேற்றனர். 5 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக ஜெயலலிதாவை தேர்வு செய்வதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அதனை வழிமொழிந்தார். இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனை அறிந்த அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு குவிந்திருந்த அக்கட்சியின் தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதிமுகவினுடைய வரலாற்றில் ஒரு புதிய யுகம். இந்த தமிழகமே அம்மா இல்லாம இல்லைன்றத எடுத்து காட்டியிருக்கு. அம்மா தான் அதிமுக தான் அம்மா. நீண்ட நெடிய படி ஏறி நீதியை நான் வெல்லுவேன், ஆளுங்கட்சியா வந்தோன்னா வழக்க வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி புரட்சி தலைவர் சொன்னது மாதிரி நீதிக்கு தலைவணங்கி நீதியை நிலைநாட்டி இருக்கிறார் புரட்சி தலைவர். ஆக புரட்சி தலைவர் தான் தமிழகம் தான் அம்மா. தமிழக முதல்வர், நிரந்தர முதல்வர், பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் பல்லாண்டு